பார்க்க மாட்டீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சூரத்துல் வாக்கியாவுல 85வது வசனத்துல சொல்லி காட்டுறான். ஆறாவது 56ல சொல்றான், வலா துஃப்ஸிது ஃபில் அர்லி பஅத இஸ்லாஹிஹா, இந்த பூமி சீரடைந்த பிறகு அதை நாசமாக்கி விடாதீர்கள். வதுவு கௌஃபன் வ தமஅன், அல்லாஹ்வை அஞ்சியவர்களாகவும் ஆதரவு வைத்தவர்களாகவும் நீங்கள் பிரார்த்தியுங்கள். சொல்லிவிட்டு இன்ன ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது, கரீபும் மினல் முஹ்சினீன், நல்லவர்களுக்கு ரொம்ப கிட்டத்துல தான் இருக்குது, தூரத்துல எல்லாம் கிடையாது, ரொம்ப அருகில இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இந்த தூரத்தில் அல்லாஹ் இருக்கிறான்னு நினைக்கிற ஒரு கூட்டம், அதுக்காக வேண்டி திசை மாறி போயிட்டு இருக்குது, அவர்களை பிடிச்சி இழுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான். ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் பொழுது மலை உச்சியில ஏறும் போது இறங்கும் போதும் கொஞ்சம் சத்தமா குரலை உயர்த்தி அல்லாஹ் புகழ்ந்துட்டு வர்றாங்க, துஆ செஞ்சு அல்லாஹ் கத்திட்டு வர்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இர்தஃபாத் அஸ்வாத்துனா, எங்களுடைய குரல்கள் உயர்ந்தன. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அய்யுஹன் நாஸ் அரபி வால அன்ஃபுஸிகும், மக்களே கொஞ்சம் அடக்கி வாசிங்க, அடக்கி வாசியுங்கள். ஏன்னா இன்னக்கும் லா ததுவுன அஸம்ம, நீங்கள் செவிடனை கூப்பிடவில்லை, வலா காயிபன் மறைவா இருக்கிறவனை கூப்பிடவில்லை, இன்னஹு மஅக்கும் அவன் உங்களோடவே தான் இருந்து கொண்டிருக்கிறான், இன்னஹு சமீஉன் கரீப் அவன் செவியேற்றுக் கொண்டும் உங்களுக்கு பக்கத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறான். எது கத்துறீங்க, காட்டு கத்துறீங்க, அல்லாட்ட கேட்கிறாங்க, சத்தத்தை குறைச்சு கேளுங்க அல்லாட்ட. அப்ப அல்லாஹ்விடத்துல சத்தம் போட்டு கேட்டதே கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க? எதுக்கு சத்தம், செவுடனா? அல்லாஹ் என்ன செவுடா? அல்ல தூரத்துல இருக்கிறான், மறைஞ்சா இருக்கிறான், இந்த தடவை இருக்கிறான், உன் பக்கத்துல இருக்கிறான், இவ்வளவு அவன் கேட்குமே. அப்ப அவ்வளவு அருகில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் சத்தமிடுகிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை விட்டு வேற இடத்துக்கு இந்த உம்மத்து போக கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் விளக்குறாங்க. அல்லாஹ் கிட்டத்தில் இருக்கிறான், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் விட கிட்ட இருக்கான். ஒரு மனுஷனுக்கு அவனுடைய படி நிலைமை விட கிட்ட இருக்கிறவன் அல்லாஹ் தான் சொல்லி தர்றாங்க. இப்ப இந்த ஒரு எண்ணம் நம்ம உள்ளத்துல ஆழமா பதிந்து விடுமையானால் அல்லாஹ் தான் அருகில் இருக்கிறான், பாக்கி ஆட்கள் தூரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு விளங்கி விடுமையானால் நம்ம வேற இடத்துக்கு போகமா? இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சாதாரண ஒரு லாஜிக், ஒரு மனுஷன் வேற இடத்துக்கு எப்ப போவான்? ஒரு இடத்துல இருக்கிறவன் ஒரு கடையில வேலை செய்யறான், அந்த கடையை விட்டு நின்று வேற இடத்துக்கு எப்ப போவான்? முதலாளி கஞ்சனா இருந்தா போவான், முதலாளி மான மரியாதைக்கு மரியாதை கொடுக்காம கீழ்த்தனமா காசை தந்துட்டு கீழ்த்தனமா திட்டுறான்னு வைங்களேன், அப்ப போவான். ஓய்வு ஒழிச்சல் இல்லாம வேலை வாங்குறான்னு வைங்க, அப்ப போவான். அல்லது இதை விட கூட ஒருத்தன் தர்றான்னு வைங்க, அப்ப போவான். 2000 ரூபாய்க்கு 2100 தர்றான்னு சொன்னா அதுக்காக வேண்டி போவான். அப்ப ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போவதற்கு சில நியாயங்கள் இருக்குது, அப்பதான் போவான். இப்ப நீங்க அல்லாஹ் விட்டுட்டு போய் வேற இடத்துல போறதுக்கு என்ன நியாயம் சொல்ல போறீங்க? அல்லாஹ் விட்டுட்டு போய் வேற இடத்துல கையேந்த போறீங்க. அவன் கொடுங்கோலனா, இவன் ஒரு கொடுமை, இவன்கிட்ட போய் எவன் கேட்கறது, அவன் அவர்கிட்ட போவான். அப்படி சொல்லு, அல்லாஹ் கொடுங்கோலன்னு சொல்லு, அப்ப என்ன செய்யலாம்? போகலாம், வேற ஆள்கிட்ட போகலாம். அப்ப அவனுக்கு நிகரா யாரும் இல்ல, ரஹ்மான் ஒத்துக்கிறீங்க ஒரு பக்கத்துல. சரி, அவன் கொடுங்கோலன்னு இல்ல, அவங்கள கசக்கி பிழிறவனா? கசக்கி பிழிறவனும் இல்ல. இவ்வளவு பாக்கியங்களை தந்துட்டு அரை மணி நேரத்துக்கு தான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறான். அவன் இவ்வளவு பாக்கியம் தந்திருக்கிறான், 5 வேளை தொழுகைக்கு 50 நிமிஷம் கூட ஆகாது. உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற அவ்வளவுதான். நீ சட்டியா சாப்பிட்டா கூட ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அவன் எதிர்பார்க்கிறான். அவன் உன்னை கசக்கி பிழிறவனா இல்ல, குறைஞ்ச வேலையில பெரிய கூலி தரது ரெடியா இருக்கிறான். ஒரு சின்ன சுப்ஹானல்லாஹ்ங்கறதுல பெரிய மலையை வெட்டி முடிக்கிற சமாச்சாரமா இது? இதுக்கே அப்படி அள்ளி தரணும்? சுப்ஹானல்லாஹ் இப்படி இந்தா வச்சுக்கங்கறான், அல்ஹம்துலில்லாஹ் இப்படி தூக்கிட்டு போறான். இது இந்த மாதிரி தரக்கூடிய ஒரு வள்ளலை வச்சுக்கிட்டு வேற இடத்துக்கு ஏன் போகணும்? போக முடியாது. அதுக்கு அவன் நியாயம் இல்ல, அவன் கொடுங்கோலனும் இல்ல. அல்லது முதலாளி விட்டு எப்ப போவோம்? போண்டியா போயிட்டு விட்டு பிடிக்கிறாங்க. நல்ல கடன் நினைச்சு வைங்களேன், முதலாளி போண்டியா போயிட்டான்னு வைங்க, இவன் விஷயம் முடிஞ்சு வச்சு இனிமே அங்கிட்டு போயிட வேண்டியதான். அப்படியாவது போகலாம். அல்ல போண்டி ஆயிட்டானா? அன்னைக்கு இருந்துச்சு அல்லாட்ட, இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சு போச்சுல, கொடுத்து எல்லாம் காலியா போச்சுல. அதுக்கு எதுக்கு போறாங்க? அவனுடைய கல்யாணம் காலியா போச்சா? அவனுடைய செல்வம் குறைஞ்சு போச்சா? கொடுத்து எல்லாமே இல்லாம போயிடுச்சா? என்ன நியாயம் இருக்குங்கிற? ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு அது அவன் அன்னைக்கு இருக்கிற மாதிரியும் இன்னைக்கு இருக்கிறான். அவன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இருக்கிறான். எதுவுமே முடிஞ்சு போகாது, ஆயிரும் அல்ல அப்படித்தான் கேட்கிறான். அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் அபதா வ யுஹஃபிஃபூனக பில்லதீன மின் தூனிஹி, அல்லாஹ்வை விட்டு வேற ஆட்களை வைத்து உன்னை பயமுறுத்துகிறார்கள். இப்ப பயம் காட்டுறாங்க. ஏய் அவுலியாவை நீ பேசுறியா? என்ன ஆகும் தெரியுமா? கைய கால அப்படி இழுத்துருவாரு கேட்கிறாங்க, பயம் காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி
ஹபீபூன பில்லதீன மிந்தூனி, அவனை விட்டுட்டு வேற ஆட்களை சொல்லி உன்னை பயங்காட்டுகிறார்கள். நபியே அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? அடியானுக்கு அல்லாஹ் போதாட்டி தானே நீ பயப்படணும். எனக்கு ஒரு போதும், அவன் போதும் அல்ல. எத்தனை இடத்துல அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் போதுமானவன் குர்ஆன்ல சொல்றான். கஃபாபில்லாஹி அலீமா, அறிவதற்கு அல்லாஹ் போதுமானவன். கஃபாபில்லாஹி ஹசீபா, கணக்கெடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். இப்படி அல்லாஹ் போதுமானவன் நீங்க தபால் எழுதும் போது கூட எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் போதுமானவன் எழுதுறீங்க. உங்க நடவடிக்கையில் அல்லாஹ் பத்தாதுங்கிறீங்க. அல்லாஹ் போதுமானவன் அவர் ஏன் வர்றாரு, அவுலியா எங்க வர்றாரு? நீங்க பொய் சொல்றீங்க. உங்க தபால் எழுதினா கூட முடிக்கும் எப்படி எழுதி பழக்கம் வச்சிருக்கீங்க? எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் போதுமானவன். எங்க போதுமானவன்? பத்தலைய உங்களுக்கு அல்லாஹ்வும் பத்தல, அப்துல் காரும் பத்தல, இன்னும் 360 வச்சா கூட ரெடியாவில் இருக்கிறீங்க. அப்ப அல்லாஹ் போதுமானவன் நம்ம நம்பணும். என்னத்துக்கு தேவையில்லாம் அங்க போகணும்? அவன் எல்லாம் தர்றங்கிறான, அவனுடைய அருள் குறைஞ்சு போயிடல, அவனுடைய ஆற்றல் குறைஞ்சு சொல்ல போச்சு அல்லாவுக்கு. அன்னைக்கு சார்பா கேட்டுச்சு அல்லாவுக்கு. இப்ப அல்லாஹ் காதுலாம் வழங்காது அப்படின்னு சொல்ல புரியலா? நோயாளியா போயிட்டானா, கிழவனா போயிட்டானா, என்னத்துக்கு போறீங்க ஒரு இடத்துக்கு? ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்த போக வேண்டியதுக்கு அவ்வளவு அற்புதமான இடம். இதை விட்டு போகவே முடியாது. இதை விட 1% கூட கூடுதலான ஒரு இடத்தை நீங்க பார்க்க இயலாது. அந்த மாதிரியான ஒரு சூப்பர் பவராக அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் வேற இடத்துல போய் பிரார்த்திக்க மாட்டார்கள், பிரார்த்திக்க கூடாது. அப்ப துஆ என்பது அல்லாஹ்வுடைய வணக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்லப்போனா வணக்கத்திலேயே லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி மினத் துஆ, அல்லாஹ்வுக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு செயல் இருக்குன்னு சொன்னா துஆவுக்கு மிஞ்சி கிடையாது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப அந்த வணக்கத்தில் பிடிக்கும் போது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறது. துஆவுல சந்தோஷப்படுறானா? துஆவுல தானங்க ஆதம மன்னிச்சான், ருக்குலையா மன்னிச்சான், சஜிதாவுல மன்னிச்சான், நோன்பு வச்சியா மன்னிச்சான். அவர் ஏத்துட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், நீ மன்னிக்கலன்னா நாங்க நஷ்டவாளிகள். இப்ப இல்லம் தக்பீர்லனா எங்களை நீ மன்னிக்கல என்று சொன்னா, ஓ தரஹம்னா நீ அருள் புரியல என்று சொன்னா, லனகூனன்ன மினல் காசிரீன், நஷ்டவாளிகளாகி விடுவோம். நாங்க துஆ தான் மன்னிச்சிச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர் மன்னிச்சது எது? ருக்குல விழுந்தாரு, சஜிதாவுல கிடந்தாரு. அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லா இலாஹ இல்லா அன்த, அல்லாஹ் உன்னை தவிர யாரும் இல்லையே, சுப்ஹானக நீ தான் தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயம் பண்ணிவிட்டேன், நீ அநியாயம் செய்யாதவன், அநியாயம் ஏமாறான், தப்பு ஏமாறா அல்லாஹ். இப்படி ஒத்துக்காம பாருங்க. இதுதான் இபாதத். இபாதத்துல சிறந்த இபாதத் என்ன? அவன் எஜமான், நீ அடிமை. அவன் தர்றவன், நீ வாங்குறவன். நீ பாவி, அவன் மன்னிக்கிறவன். இதை விளங்குறது தான் இபாதத்து. அப்துங்கிற அடிமையை அப்துல இருந்து வந்ததா இபாதத். அப்துன்னா அடிமை. அடிமைத்தனத்தை எங்க காட்டுற? கையேந்து போதான காட்டுற. கையை ஏந்தி கூனி குறுகி அவனுடைய ஆற்றலை எல்லாம் மனசுல ஒரு தேக்கி வச்சு உன்னுடைய பலவீனத்தை எல்லாம் உணர்ந்து அந்த கை ஏந்தக்கூடிய நேரத்தில் அதான் பெரிய வணக்கம். இந்த வணக்கத்தை கொண்டு போய் யார் யாருக்க கொடுக்குறீங்க? நோம்பை விட பெரிய வணக்கம், ஹஜ்ஜை விட பெரிய வணக்கம், தொழுகையில கூட அந்த துஆ இருக்கிறதா சிறந்த வணக்கமாகுது. அப்படிப்பட்ட சிறந்த வணக்கம். இந்த வணக்கத்தை கொண்டு போய் நம்ம வேற ஆட்களுக்கு செய்யறோம். அதுக்கு என்ன காரணம்? துஆங்கிறது வணக்கம் விளங்கல. கூப்பிட்டு, அதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்ட உடனே அல்லாஹ் உதவி செய்யற மாதிரி, கடவுள் மாதிரி உதவி செய்யக்கூடியவனாக கருதி கொண்டு ஒருவனை அழைப்பதற்கு பேரு துஆ. அந்த துஆ அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலையும் கேட்கவே கூடாது என்பதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப இபாதத்து என்பது தொழுகை மட்டுமில்ல, அல்லாஹ் எதையெல்லாம் தனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அது அடுத்த ஆளுக்கு செய்யாம இருக்கிறது விளங்கணும். இபாதத்து வழங்கிட்டீங்கன்னா, எனக்கு செய்ய அல்லாஹ் ஒன்னு சொல்லிட்டான்னு வைங்க, வேற யாருக்கும் செய்யக்கூடாது. எனக்கு சஜிதா செய்யுங்கிறான் அல்லாஹ், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. எனக்கு ருக்கு செய்யுங்கிறான், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. காலில் விழுற சாஷ்டாங்கம் பண்றது கூடாது. அப்ப எனக்கு நேர்ச்சை செய்யுங்கிறான், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. என்னிடத்தில் துஆ செய்யுங்கிறான், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. அப்ப குர்ஆனை நீங்க புரட்ட வேண்டும். எனக்கு செய்யுங்கள், எனக்கு செய்யுங்கள் அல்லாஹ் எதையெல்லாம் கேட்கிறானோ அதுதான் இபாதத். எனக்கு செய்யுங்கன்னு சொல்லாம நீங்க தின்னுங்கிறான், அது இபாதத் இல்ல. தின்னு யாருக்கு வேணாலும் உனக்கு கொடு. எனக்கு செய்யுங்கள் எதை விரும்புறானோ அதை என்ன செய்யக்கூடாது, வேற இடத்துக்கு. இதான் இபாதத்துடைய சுருக்கமான இலக்கணம். குர்ஆனை படிக்கணும், எனக்கு அது செய்யுங்கள், எனக்கு அது செய்யுங்கள் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய எல்லாம் குறிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு இபாதத் தான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய தஸ்பீஹாத்துகள், திக்ருகள், துதி, புகழ் எல்லாமே, ருக்கு, சஜிதா, நேர்ச்சை, சத்தியம் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு சொந்தமானது. இதை உணர்ந்து நம்ம நடந்து கொள்ளணும். சத்தியம் பண்றது கூட ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஷிர்க்குங்கறாங்க. மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக, யார் அல்லாஹ்வை தவிர வேற ஆட்களை கொண்டு சத்தியம் செய்கிறாரோ அவரை இணை வைத்து விட்டார். சத்தியம் கூட செய்யக்கூடாது. அல்லாஹ் மேல ஆணையாக தான் சொல்லணுமே தவிர அவுலியா மேல ஆணையாக, காபத்துல்லா மேல ஆணையாக கண்டிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லாதே, காபாவுடைய இறைவன் மேல ஆணைன்னு சொல்லு. சத்தியம் செய்யறது எதுக்கு செய்யணும்?
அவன் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி அர்த்தம் இருக்கு. அல்லாஹ் மேல சத்தியம்னு சொல்றதா இருந்தா எதுக்கு அப்படி சொல்றோம்? டேய் அல்லாஹ் நான் சத்தியம் செய்யறேன்டா, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்டா, அவன் கேட்பான்டா என்னைய அப்படின்னு அர்த்தம். அப்ப சத்தியம் செய்யக்கூடிய நேரத்துல சாட்சியா நிப்பாட்டுறீங்க, அந்த தகுதி ரப்புல் ஆலமீனுக்கு இருக்கே தவிர காபத்துல்லா உங்களை பார்க்குமா, உங்களை தண்டிக்குமா? மஸ்ஜித் நபவின்னு சத்தியமான சொல்லும், குர்ஆன் மேல சத்தியம் செய்ய அனுமதி இருக்குதா? இல்ல, குர்ஆன் உங்களை பார்க்காது. அப்ப அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் செய்யணுமே தவிர வேற யாரு மேல சத்தியம் வணக்கம் இபாதத் இருக்குத, சத்தியம் வணக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மேல தவிர வேற யாரு மேல சத்தியம் செஞ்சதில்லை. லாஹு முகல்லிபுல் குலூப், கல்புகளை புரட்டக்கூடிய சத்தியமாக இதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. வல்லாஹின்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் மேல ஆணையாக, பில்லாஹின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை தவிர யாரு மேல என்ன செய்யல சத்தியம் இல்ல. சத்தியம் வணக்கம், இதெல்லாம் வணக்கம். இந்த எல்லா வணக்கங்களையும் நம்ம அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது, விளங்கிக் கொள்ளணும்.